இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையின் புறநகர் பகுதிகளான பெரம்பூர், மாதவரம், மணலி, செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன். அந்த பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அப்பகுதி வாசிகளினுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? காலை வணக்கம் பரிதா. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது நல்ல மழையானது பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளான சென்னை பெரம்பூர், மாதவரம், வியாசார்பாடி, மணலி, மாத்தூர், செங்குன்றம், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது நல்ல மழை பெய்து வருகிறது. மேலும் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் இருசக்கர வாகனங்கள் செல்வோர் தற்போது சாலை ஓரங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் பலத்த காற்று வீசி வருவதாலும் தற்போது சம்பந்தப்பட்ட இந்த பகுதிகளில் மின் இணைப்பானது சற்று நேரம் துண்டிக்கப்படலாம் எனவும் தெரிய வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டது. அதன் ஒரு பகுதியாக அந்த அறிவிப்பினை தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதிகளான மாதவரம், செங்குன்றம், மணலி, வியாசார்பாடி, கொளத்தூர் உள்ளிட்ட பகுதியில் தற்போது நல்ல மழை பெய்துள்ளது. மேலும் இந்த மழை காரணமாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வோர் தற்போது சாலை ஓரங்களில் தங்களது வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர்கள் இந்த மழை விட்டதும் தொடர்ந்து பணிக்கு செல்லலாம் என்ற ஒரு நிலைக்கு தற்போது அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இன்று காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் 9:30 மணியில் இருந்து நல்ல மழையானது இந்த புறநகர் பகுதிகளில் தற்போது பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் மழை நின்றால் அவை வடிய தொடங்கிவிடும் எனவே தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த மழையானது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என கணிக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதால் அன்றாட பணிக்கு செல்லும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது சற்று பாதிப்படைந்ததாகவே தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் தற்போது இந்த சாலை ஓரங்களில் தஞ்சமடைந்து மழை நின்றவுடன் நாம் பணிக்கு செல்லலாம் என காத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த மழை காரணமாக 4 சக்கர வாகன ஓட்டிகள் தங்களது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும் கண்ணாடி துடைப்பான்களை பயன்படுத்தபடியும் தங்களது பயணத்தினை தொடர்ந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.